ஒன்னஸ் ஆஃப் த காட், ஒரு கடவுளுக்கு கட்டுப்படுறாங்க. அண்ட் ஃபாலோஸ் த ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான். முஸ்லீம்னா வந்து முஸ்லீம்ன்ற பேரே வந்து தப்பா சித்தரிக்கக்கூடிய, இஸ்லாமியன் அப்படின்ற பேரே வந்து வெளியே தப்பா சித்தரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நிறைய இருக்கு. முஸ்லீம் அப்படின்னா கட்டுப்பட்டவங்க. எதுக்கு கட்டுப்பட்டவங்க? ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டவங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டவங்க தான். ஜீசஸ் கிறிஸ்டோட அப்பியரன்ஸை ஃபாலோ பண்றவங்க இவங்களா இருக்காங்க. ஓகே, இது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாம். மதர் மேரி இருக்காங்க, மரியம் அலைஹிவஸலாம். அவங்க என்ன அப்பியரன்ஸ்ல இருப்பாங்க? பார்த்த வரைக்கும் ஒரு முக்காடு போட்ட மாதிரி ஒரு தோற்றம், ஒரு கவுன், ஒரு மிகப்பெரிய ஒரு கவுன் வந்து உடல் முழுக்கும் போட்டிருக்க மாதிரியான தோற்றம் தான் பார்க்கப்படுது. ஆமா, ஒரு பெரிய லாங் கவுன் போட்டிருப்பாங்க, ஒரு லாங் ட்ரெஸ் இருக்கும், அது மேல வந்து கவர்டான ஒரு பெரிய ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து வழக்கம். அதனாலதான் இன்னைக்கு கூட சர்ச்சுக்கு போகும்போது கிறிஸ்டியன்ஸ் என்ன வியர் பண்றாங்க? ஒரு ஷால் வியர் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அதை யார் ஃபாலோ பண்றா? கிறிஸ்டியன்ஸ் வந்து சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. பட் அதை ரூல்ஸா எடுத்துட்டு யார் ரெகுலரா ஃபாலோ பண்றா அப்படின்னு பார்த்தா முஸ்லீம். ஸோ முஸ்லீம் வந்து ஷுட் வியர் ஹிஜாப். வெளியே போகும்போது அவங்க கண்டிப்பா ஹிஜாப் போட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னாலும், இன்ஜில் அப்படின்னு அரபிக்ல சொல்லுவோம், இன்ஜில் வேதம், அதுல பாத்தீங்க அப்படின்னாலும் ரூல்ஸ் வந்து அதிகமா இருக்காது. மோஸ்ட்லி மிராக்கிள்ஸ், ப்ராஃபிட்டிக் ஸ்டோரி, அந்த மாதிரி விஷயங்கள் தான். பிலீவ், லவ், அது மட்டும்தான் இருக்கும். ஸோ ரூல்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா தோரால இருந்து தான் மோஸ்ட்லி வந்து ரூல்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ ஜீசஸ் வந்து சொல்லி கொடுத்ததும் எங்க இருந்து ரூல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரால இருந்து. ஆக்சுவல் கிறிஸ்டியன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல தெரியும். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஆக்சுவல் ஸ்கிரிப்ட் இருக்கும்ல. லைக் இப்போ வந்து ஜீசஸ் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 2025 ஆல்மோஸ்ட். ஸோ அப்போ வந்து அந்த இயர்ஸ்ல முன்னாடி ஆக்சுவல் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஆக்சுவல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியும் தெளிவா பைபிள்ல வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. ரூல்ஸ் எல்லாம் வந்து தோரால இருந்து எடுக்கிறது தான் அப்படின்னு. அப்ப அந்த ரூல்ஸ்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய வேதங்களே மது அருந்தக்கூடாது அப்படின்ற ரூல் வந்து ரோமன்ல 14வது அத்தியாயம் 21வது வசனத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, மது அருந்துவது பாதிப்பை ஏற்படுத்தும், அதுல இருந்து விலகிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதை ரூலா யார் ஃபாலோ பண்றா அப்படின்னா ஒரு முஸ்லீம். ஸோ ஒரு முஸ்லீமுக்கு மது அருந்தக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல், ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. ஸோ அதை மீறுறவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. பட் ஆக்சுவலா ஒரு முஸ்லீம் வந்து இதைதான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ரூல்ல இது ஒரு முக்கியமான ரூலா இருக்கு. ஸோ மெஜாரிட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம பார்க்கலாம். 11ல 7வது வசனமா சொல்றாங்க, போர்க் சாப்பிடக்கூடாது. லைக் வந்து பன்றியோட இறைச்சி ஹராம் அப்படின்ற மாதிரி, ப்ராஹிபிட்டட் அப்படின்ற மாதிரி அதுல வசனம் இருக்கு. அப்ப பன்றியோட இறைச்சியை யாரு சாப்பிடாம இருக்கா? லிட்ரலா பார்த்தா முஸ்லிம்ஸ். கண்டிப்பா அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஒரு ரூலாவே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாட்ல 22வது அத்தியாயம் 24வது வசனம்ல இன்ட்ரெஸ்ட் ஹராம். புவர் பீப்புளுக்கு நீங்க மணி லெண்ட் பண்றீங்க அப்படின்னா திரும்ப நீங்க வாங்காதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட நீங்க கொடுக்காதீங்க அப்படின்றத வந்து தெளிவா அந்த வசனம் வந்து சொல்லுது. இப்போ வந்து கிறிஸ்டியன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாடா சரி, இசாயாவா சரி, எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் இதை எப்படி ஃபாலோ பண்ணாம இருக்க முடியும்? ரூல்ஸ் அதுலதான் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. யாரோ ஒரு குரூப் ஃபாலோ பண்றாங்க. அப்ப ஹூ இஸ் அ ரியல் ஃபாலோவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. சோ அடுத்து வந்து இசாயால 44வது அத்தியாயம் 6வது வசனத்துல ஒரே ஒரு தேவன் தான் இருக்கான் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. சோ ஒரு தேவன் தான் நீங்க வழிபடணும், நீங்க வந்து வணக்கம் செலுத்தணும் அப்படின்னா அது ஒரு தேவனாதான் இருக்க முடியும் அப்படின்றத வந்து தெளிவா சொல்றாங்க. அப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் யாரு ஆக்சுவலா ஃபாலோ பண்றா? அப்பியரன்ஸ் வைஸ் பார்த்தாலும் சரி, வேதத்தின் அடிப்படையில பார்த்தாலும் சரி, ஆக்சுவலா ஃபாலோ பண்றது முஸ்லிம்ஸ் தான். அப்போ ஆக்சுவலா ரியல் கிறிஸ்டியன் யார் அப்படின்னு கேட்டா முஸ்லிம் தான். ஏன்னா முஸ்லிம் தான் ஜீசஸ முழுசா பிலீவ் பண்றாங்க. பிலீவ் பண்றது மட்டும் இல்ல, அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தவும் செய்யறாங்க. இப்ப வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், நாங்க இந்த அலைஹிவஸல்லம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். மேரி அப்படின்னோ ஜீசஸ் அப்படின்னோ சொல்ல மாட்டோம். ஜீசஸ் பீஸ் பி அப்பான் ஹிம், மரியம் அலைஹிவஸல்லம். சோ அது இல்லாம வராது. பிகாஸ் அந்த கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் அப்படின்னு. அப்போ எங்களோட உள்ளத்திலயும் சரி, நம்ம வெளிப்படுத்துறதுலயும் சரி, ஃபாலோவர்ஸ்லயும் சரி பார்த்தா எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றவங்க ஆல்மோஸ்ட் முஸ்லீமா தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆக்சுவல் கொஸ்டின் வந்து, யாரு ரியல் ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிறிஸ்ட்? ஜீசஸ் கிறிஸ்ட். இன்னும் இப்போ குரானுக்குள்ள போகணும் அப்படின்னா, என்ட்ரானோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி. அதாவது ஜீசஸ் பிறந்ததை மட்டும்தான் வந்து பெரிய அதிசயமாக கருதுறாங்க. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததே ஒரு பெரிய அதிசயம் தான். சோ அவங்களை பற்றியும் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். அவங்களோட குடும்பத்தை பத்தியும் சொல்றான். சில்ட்ரன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அந்த கூட்டத்தை பத்தியும் அல்லாஹ் சொல்றான் கம்ப்ளீட்டா. சோ அந்த ஆர்டரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அந்த இஸ்ரேல் கூட்டத்தோடைய கடைசி ரசூல்னா என்னன்னு சொல்லுவோம்னா வேதம் கொடுக்கப்பட்ட
தூதர்கள் நிறைய வருவாங்க. ஆனா வேதம் கொடுக்கப்பட்டவங்க ரசூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மோசஸ்ல ஆரம்பிச்சு ஜீசஸ் வரையும். சோ மோசஸ்க்கு வேதம் கொடுக்கப்பட்டது, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜீசஸுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. சோ 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செயினையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த குரான். குரானுடைய 1/3 பாத்தீங்கன்னா குரான் 3ஆ பிரிக்கலாம். அதுல 1/3 வந்து ஹிஸ்டரி தான் இருக்கும். ஹிஸ்டரினா யாரோட ஹிஸ்டரி? இந்த தூதரோட ஹிஸ்டரி தான். சோ இதை சொல்றதன் மூலமா அதுல வந்து நம்பிக்கை வர்றதுக்காகவும் அதன்படி நடக்கிறதுக்காகவும் இதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். சோ இன்னும் நம்ம வந்து டீப்பா போனோம்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டா பார்க்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாங்க அதை பார்க்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் அவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், ஜூயிஸா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டி மோஸ்ட்லி அதை நம்ம சொல்ல முடியாது. பட் ஜூயிஸ் சைட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேரி அப்படின்றவங்களுடைய வேறொரு தோற்றம் இருக்கும். அவங்க வந்து குழந்தை பெற்றது வந்து அவங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள தவறா பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து இன்னொரு நபராலதான் குழந்தை பெற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜூயிஸோடைய சைட்ல நம்ம நிறைய பார்க்க முடியும். பட் குரான்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அது வந்து அல்லாஹுடைய ரூஹை கொண்டு வருவாங்க. லைக் அல்லாஹ் டைரக்டா காட் வந்து அந்த குழந்தைய கொடுத்தான். சோ நீங்க வந்து அவங்க மேல அவதூறு சொல்லாதீங்க அப்படின்றதையும் கிளியரா ஸ்ட்ரிக்டான விஷயங்களா சொல்லுது. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது, அது அதிசயம். அவங்க பிறந்தது மட்டும் அதிசயம் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அதிசயம். வாழ்க்கை முழுக்க அதிசயமா இருந்த ஒரு மனிதரை கொல்லப்பட்டாரு அப்படின்றது ஒரு அதிசயம் தான். சோ அதுதான் நமக்கு வந்து ரியாலிட்டி அப்படின்ற விஷயத்த நமக்கு காட்டுது. பட் அப்படி கொல்லப்பட்டது கூட அதுலயும் ஒரு அதிசயம் தான் இருக்கு. சோ நம்ம வந்து டீப் அண்ட் டெப்தா நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். குரான்ல ஜீசஸ் அவருடைய பிறப்பு குறித்து நிறைய தகவல்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அவருடைய பிறப்பு குறித்து எந்தெந்த மாதிரிலாம் விவரிச்சு சொல்லப்பட்டிருக்கு குரான்ல? ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப டீப் அண்ட் டெப்தா நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் வந்து ரொம்ப ஆராயணும். இப்ப வந்து முன்னாடி நிறைய வேதங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா இறுதி வேதமாக குரான், அந்த வேதம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 114 சாப்டர் தான். அந்த 114 சாப்டர்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஹிஸ்டரி, அப்புறம் வந்து நம்ம எப்படி வாழ்வு முறையில இருக்கணும், அப்புறம் வந்து எப்படி நம்ம அல்லாவுக்கு அஞ்சணும், காட் எப்படி வந்து பிலீவ் பண்ணணும், எப்படி வந்து ஃபியர், நம்மளோட பிலீஃப், ஃபியர், ஹோப், லவ் எல்லாமே கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி அந்த எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம பார்க்கும்போது நிறைய மேஜரான ஸ்டோரிஸ் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் இருக்கு. மோசஸும் ஜீசஸும் அது வந்து யாருமே நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க. லைக் வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்கட்டும், ஒரு ஜூயிஷ் பீப்புளா இருக்கட்டும், மோசஸையும் ஜீசஸையும் பிலீவ் பண்றவங்களா தான் இருப்பாங்க. இஸ்லாமும் அதுதான் சொல்லுது, அவங்கள பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜீசஸோடைய பர்த் அப்படின்னு பார்க்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பர்த்ல இருந்தே நம்ம பார்க்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய், அவங்களோட அம்மா ஹென்னா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணப்படுறாங்க. பட் வந்து குரான்ல அவங்களோட நேம் சொல்லல. இம்ரானின் மனைவி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ இம்ரானின் மனைவி அப்படின்னு வரும்போது அம்ரான் அப்படின்ற நேம்ல வந்து கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. சோ அந்த ஜீசஸோட கிராண்ட்ஃபாதர், அவங்களுடைய வழியில இருந்து இம்ரானின் மனைவி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்காக அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, கடவுள் கிட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த குழந்தை வந்து அவங்க சொல்லி கேக்குறாங்க, இந்த குழந்தை எனக்கு கிடைச்சது அப்படின்னா உன்னுடைய வழியிலே நான் வளர்த்துருவேன், உன்னோட வழியிலே நான் விட்டுருவேன். பிகாஸ் வழிபாடு தலங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. வழிபாடு தலங்கள்ல இருந்து வளர்க்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள் முழுக்க கடவுளுக்காக மட்டுமே வந்து உபதேசம் செய்யறதா இருக்கட்டும், உபகாரம் செய்யறதா இருக்கட்டும், அதே இருப்பாங்க. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியில நிறைய பேர் சர்ச்சுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைகளை விட்டுருவாங்க. அவங்க அங்கேயே இருந்து வளர்ந்து அதையே படிச்சு அதை மட்டுமே ப்ரீச் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப நம்ம ஃபாதர் அப்படின்னு சொல்ற மாதிரி போப்பா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஈவன் விமன்ல கூட நன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து சர்ச்லயே அவங்க இருந்து அந்த சேவையை மட்டுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி மரியமுடைய தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்னோட குழந்தைய நான் வந்து உனக்காக நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பிடுறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு ஆண் குழந்தையா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தை. அதையும் அல்லாஹ் அங்கீகரித்தான் அப்படின்னு குரான் வசனத்துல சொல்றான். அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இந்த குரான் வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3வது அத்தியாயம் 33வது வசனத்துல இருந்து 51வது வசனம் வரை டோட்டலா 18 வேர்ஸ் வந்து இவங்களோட குடும்பத்தை வந்து சொல்லுது. ஏன்னா இந்த 3வது அத்தியாயம் பேரே பாத்தீங்கன்னா ஆலு இம்ரான், இம்ரானின் குடும்பத்தினர் அப்படின்னு அர்த்தம். சோ இம்ரானோட குடும்பத்தினரை பத்தி தான் வந்து டீட்டெயிலா வந்து எல்லாம் சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி. சோ இப்போ பெண் குழந்தையா பிறந்துட்டா என்ன பண்றது? அந்த வழிபாடு தலங்கள்ல வந்து பெண் குழந்தைய வளர்க்க மாட்டாங்க.
அப்ப என்ன செய்யறாங்க, சரி நான் தனியா ஒரு இடத்த வச்சு நான் அந்த குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்னும் போது இறைவன் வந்து இங்க சொல்லி காட்டுறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவங்களை பாதுகாப்பாக வளர்க்கறதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான் அப்படின்னு சொல்லி. சோ பாதுகாப்பாக நாம் வளர்த்தோம் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப வந்து எப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணும்போது சொல்லுவாங்க, குர்ஆன்ல இல்ல, அந்த தப்சீர் ஆசிரியர்கள் அதை விளக்கும் போது சொல்லுவாங்க, அவங்களுடைய 7 திரைகளுக்கு பின்னால அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததாக சொல்லுவாங்க. ஒரு ஒரு மனிதர் வந்து அவங்கள ரீச் பண்ணவே முடியாது, அவங்க 7 திரைகளை தாண்டி தான் அவங்க ரீச் பண்ணணும். சோ இவங்களோட பாதுகாவலரா யார் இருக்காங்க அப்படின்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அப்படின்னே சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸும் சரி ஜூஸும் சரி. அப்போ அவங்க வந்து பாதுகாவலரா இருக்காங்க. யார் அப்படின்னா அவங்க வயதான முதியவர். இது எல்லாமே குர்ஆன்ல இருக்கு, இது எல்லாமே அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிட்டே வராங்களா. சோ அப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயதானவங்க, அவங்க இவங்கள பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வயசானவங்க, குழந்தை இல்லை அப்படின்னும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ரானுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களோட வழி சொந்தம். எந்த இடத்துல இருந்தாங்க? எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றத வந்து கிளியரா குர்ஆன்ல சொல்லல. பிகாஸ் என்ன விஷயம் தேவையோ அது மட்டும் தான் நமக்கு குர்ஆன் சொல்லும். அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். என்னன்னா நிறைய டவுட்ஸ் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. அவங்க எங்க இருந்தாங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்ன விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ் என்ன வழிகாட்டுதலை கொடுத்திருக்கானோ அதுல இருந்து உங்களுக்கு பாடம் இருக்கு, அது போதும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ணிருப்பான். ஸோ மோஸ்ட்லி வந்து இதை ஃபைன் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் ஆஃப் பாலஸ்தீன். ஸோ அந்த பாலஸ்தீன் அரௌண்ட் வந்து அந்த ஏரியால இருந்து தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்ததாக பதிவு செய்யறாங்க. பட் குர்ஆன்ல அது இல்லை. ஸோ குர்ஆன்ல இல்லாத விஷயங்களை என்னாலையும் சொல்ல முடியாது, அது தேவையில்லாத ஒரு விஷயமா கருதப்படுது. இப்போ வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்துக்கும் போது இவங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் உணவு கொடுப்பாங்க, அந்த உணவு கொடுக்காமலே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்போ அந்த குழந்தைய பார்த்து கேட்கறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்கறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னும் போது, என்னோட இறைவன் எனக்கு கொடுத்தான், காட் கிவ்ஸ் டு மீ அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் கொடுக்கல ஃபுட்டு, யாருமே வர முடியாது, யார் அப்ப கொடுத்தா அப்படின்னும் போது கண்டிப்பா கடவுள் தான் கொடுத்திருப்பாரு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ கடவுள்கிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரு வாரிசு கொடு. அவர் ரொம்ப வயதானவர், அவங்க மனைவியும் ரொம்ப வயதானவங்க, ஆல்மோஸ்ட் 95 இயர்ஸ் அவங்க, அந்த அளவு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு குழந்தை கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லாத இடத்துல ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன், அப்ப நீங்க எனக்கு ஒரு குழந்தை கூட அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் அல்லாஹ் அந்த துவாவையும் ஏற்றுக்கொண்டதாக அவங்களுக்கு எஹியா அப்படின்ற ஒரு குழந்தையை கொடுத்ததாக அல்லாஹ் சொல்றான். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த உடனே அவங்கள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் அப்படின்னா இந்த ஏஞ்சல்ஸோட லீடர், மலக்குமார்களுடைய தலைவர். அவங்க வந்து விசிட் பண்றாங்க. விசிட் பண்ணும்போது ஒரு மனித உருவத்துல வர்றாங்க. மனித உருவத்துல வரும்போது இவங்க வந்து பார்த்து பயப்படுறாங்க. யார் நீங்க, எப்படி வந்தீங்க, உங்களால வர முடியாது, திரையை தாண்டி எப்படி வந்தீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் இறைவனோட செய்தியை கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த நிகழ்வு வரைக்கும் பாத்தீங்கன்னா மதர் மேரி, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாருமே பார்க்கல, எந்த ஆணும் தீண்டல, எந்த ஆணும் பார்க்கல. இறைவனுடைய நேரடி பார்வையில மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது மதர் மேரி வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. ஆமா இருக்காங்க. அவங்கள பாக்குற ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் அந்த திரைக்கு வெளியே இருந்துதான், கடைசி திரைக்கு வெளியே இருந்துதான் பார்ப்பாங்க. சோ வந்து யாருமே பார்க்கல. அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பியூரா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அவங்க தாய் அவங்க நியத்து வச்சிருந்தாங்கல்ல, நேர்ந்திருந்தாங்கல்ல, என்னோட குழந்தைய இறைவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்றனால அவங்க அந்த மாதிரி வளர்க்கப்பட்டாங்க. இப்போ இந்த நேரத்துல ஒரு ஆண் உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், பயமும் கூட. அப்ப வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க, இறைவனுக்கு பயப்படுங்க அப்படின்னும் போது, இல்ல நான் இறை செய்தே கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்றான். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எந்த ஆணுமே தீண்டல, என்ன யாருமே பார்க்கல, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னும் போது கெதாலிக் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது அப்படிதான் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அது எப்படி நடக்கும்னா, அல்லாஹ் குன்னு சொன்னா அது ஃபயக்கூன், அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆகுகன்னு சொன்னா அது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. சோ இப்ப கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதையும் டிஸ்கிரைப் பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தைய கருவுறாங்க. கருவுற்றிருக்கும் போது அவங்க வந்து கிழக்கு பக்கம் நோக்கி ரொம்ப தூரம் போயிடறாங்க. சோ அந்த இடத்த விட்டு அவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி, சோ அவங்க வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்க முடியாது இல்ல. இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிய வரும். அப்போ வந்து அது ஒரு பெரிய பாதிப்பா, கலவரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போகும்படி வந்து உத்தரவு வருது. அவங்களும் போயிடுறாங்க. போய் அப்புறம் அது அடுத்து வந்து சூர்யா மரியம்ல அல்லாஹ் எக்ஸ்பிரஸ் பண்றான். என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து அந்த கருவுற்று இருக்கும்போது அந்த பிரசவ வலிக்காக அங்க ஒரு இடத்த வந்து அடையிறாங்க. அங்க ஒரு பேரிச்ச மரம் இருக்கு. அந்த பேரிச்ச மரத்தை குளுக்குறாங்க. அந்த பேரிச்ச மரத்தை சாப்பிடுங்க, தண்ணீர் இருக்கு, தண்ணீர் ஓடை ஓடுது, அந்த தண்ணீரை குடிச்சிலே பாருங்க, உங்களை வந்து அந்த பிரசவத்தை அல்லாஹ் எளிதாக்கி தருவான். குழந்தையே பிறந்துருச்சு. அப்ப அல்லாஹ் கைட் பண்றான் என்னன்னா, 3 நாளைக்கு யார்கிட்டயும் பேசாதீங்க,
யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் வந்து நோன்பு இருக்கேன், அதாவது விரதம் இருக்கேன், பேச மாட்டேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் 3 நாளைக்கு பேசல. அதுக்கப்புறமா எங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சமூகத்துக்கே திரும்ப வர்றாங்க. ஏன்னா அதுவும் கட்டளை தான். இப்ப திரும்ப வரும்போது அங்க இருக்க மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, நீங்க ஒரு நல்ல மனிதராச்சே. யாரு அப்படின்னா இம்ரானின் குடும்பம். ஹாரூன் ஒரு நல்ல மனிதர். ஹாரூன் யார் அப்படின்னா மோசஸோடைய பிரதர். அவங்க வந்து அவங்களுடைய வழி வந்தவங்க தான் இந்த கூட்டம் எல்லாருமே, இம்ரானுடைய வழி குடும்பம் எல்லாமே. அப்ப யாருமே வந்து கெட்டவங்களா இல்லையே, உங்களுடைய தாயும் கெட்டவங்களா இல்ல, நீங்க எப்படி இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயத்த கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் குரான்ல இருக்கு. குழந்தை பேசுமா, நாங்க கேட்போமா அப்படின்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த குழந்தை பேசினதாக சில வசனங்களை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். சோ இந்த வசனங்களை வந்து நான் அரபில ஓதணும்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப பிடிச்ச வசனம் வந்து அது ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கே. அதை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولن يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أمت ويوم أبعث حيا. சோ இந்த வசனங்கள் வந்து அந்த குழந்தை பேசினதாக அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதோட மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த குழந்தைய பார்த்து கேக்குறாங்க, அந்த குழந்தை பேசுமா அப்படின்னு கேட்டவுடனே அந்த குழந்தை வந்து பேசுது. ஆமா, கை குழந்தை. அதாவது 3 நாள் தான் அங்க வந்து பேசாம இருந்தாங்க. சோ உடனே வந்துட்டாங்க அப்படின் போது அந்த கை குழந்தை, அந்த பேச முடியாத ஒரு குழந்தை. அதனாலதான் எல்லாரும் கேக்குறாங்க, எப்படி குழந்தை பேசுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த வசனங்களை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுற, இதெல்லாம் வந்து பேசினாங்க அப்படின்னு. நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியான், அவன் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்து நபியாகவும் என்னை அவன் ஆக்கியிருக்கிறான் என்று அக்குழந்தை கூறியது. நான் எங்கிருந்த போதிலும் அவன் என்னை பரக்கத்து செய்து பாக்கியம் உள்ளவனாக ஆக்கியிருக்கிறான். நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நிறைவேற்றுவாரும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் அவன் எனக்கு உபதேசம் செய்திருக்கிறான். இன்னும் என்னுடைய தாயாருக்கு நான் நன்றி செலுத்துபவனாகவும் பெருமைக்காரனாக இல்லாமல் துர்பாக்கியவானாக இல்லாமல் இருக்கவும் அவன் எனக்கு கட்டளையிட்டான். நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் நாளை மறுமையில் உயிர்ப்பிக்கும் நாளிலும் சாந்தி என் மீது உண்டாவதாக அப்படின்னு அந்த குழந்தைய சொன்னதாக சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறமும் ஃபுல்லா வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம தான் அல்லாஹ் வந்து சொல்றான், இவங்க தான் மரியமுடைய மகன் ஈசா, இதுல அவர்கள் தர்க்கித்து கொண்டிருக்கிறார்களே அது பற்றி உண்மையான சொல் இதுதான் அப்படின்றத சொல்றான். சோ வந்து அதையும் மென்ஷன் பண்றான். என்னன்னா கிறிஸ்டியன்ஸும் சரி ஜூஸும் சரி உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க, இதுதான் உண்மையான வாக்கு அப்படின்னு சொல்றான். இது வந்து கிறிஸ்டியன் பைபிள்ல இல்ல. சோ இந்த செய்தி எப்படி கொடுக்க முடியும்? லைக் பைபிள்ல காப்பி அடிச்சிருந்தா இந்த குரான் வந்தது அப்படின்னா இந்த செய்திகள்லாம் கொண்டு வந்திருக்க முடியாது. சோ இந்த பைபிள்ல இல்லாத ஸ்கிரிப்சர்ஸை நீங்க நிறைய தேடும் போது இந்த செய்தியும் இருப்பதாக கருதப்படுது. இப்போ வந்து நிறைய ரிசர்ச்சஸ் பண்றாங்கல்ல, அதுல இந்த மாதிரியும் இருக்கிறதாக, குழந்தை பேசினதாக வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்ப எப்படி வந்து ஒரு முஹம்மது அப்படின்றவர் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மி நபி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா முன்னாடி நீங்க வேதங்கள்லாம் படிச்சு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இவர் வந்து தந்தை இல்லாம பிறந்த ஒரு நபி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி வேதங்கள்ல எதுவுமே படிக்காமலே எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்றதே கிளியரா நமக்கு தெரியுது. இது வந்து இறைவனிடத்துல இருந்து வந்த வேதம் அப்படின்றத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு மட்டுமே இவ்வளவு பெரிய அதிசயத்தை உள்ளடக்கிய இவ்வளவு பெரிய சம்பவமாக குரான் முழுக்க சின்ன சின்ன நிறைய ஸ்டோரிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததோ இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததோ அதெல்லாம் இருக்காது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பெக்யூலரான விஷயங்கள் தான் குரான்ல இருக்கும். அப்போ எதுல மக்கள் தர்க்கிச்சிட்டு இருக்காங்களோ, எதுல வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வருதோ அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த குரான் வந்திருக்கு அப்படின்றதையும் அந்த இடத்துல அல்லாஹ் மென்ஷன் பண்ணுவான். சோ கிளியரான உண்மை இதுதான் அப்படின்னும் போது இதுல வந்து அந்த தூய்மை தன்மை வந்து எங்கேயுமே மாறுபடல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தூயமான முறையில தான் இருந்தாங்க, தூய முறையில தான் அல்லாஹ் வந்து அவங்களை பாதுகாத்தான். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த குழந்தை பேசுறதன் மூலமா மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, அந்த குழந்தை எப்படி பேசும் அப்படின்னு பேசும்போது இந்த வசனங்களை சொல்லி காட்டுறாங்க. என்னென்ன வசனங்கள் சொல்லி காட்டுறாங்கன்னா, என்னோட இறைவன் இடத்துல இருந்து வந்திருக்கேன். சோ யார் மூலமா வரல, நான் இறைவன் இடத்துல இருந்து வந்திருக்கேன். அவனோட உபதேசங்களை கட்டுப்படுறதுக்காக இஞ்சிலையும் தௌராத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தான் இறைவன், அதை மெய்ப்பிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற வசனங்களை இங்க சொல்றான். தொழுகையும் சொல்றாங்க. அதே மாதிரி ஜக்காத்தையும் தொழுகையும்
அதாவது அவனுக்கு வழிபடுறது. தொழுகை அப்படின்னா இப்ப இருக்க தொழுகை கிடையாது. தொழுகை அப்படின்றது அவனுக்கு வழிபடக்கூடிய, இறைவனுக்கு வழிபடக்கூடிய முறை. ஜகாத் அப்படின்றது மனிதர்களுக்கு உதவக்கூடிய முறை. சோ இது ரெண்டையும் தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத கிளியரா அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சோ அவங்களோட பிறப்பே ஒரு பெரிய அதிசயம் தான். இன்னும் நிறைய அதிசயங்கள் அவங்களோட வாழ்க்கையிலும் இறப்புலையும் இருக்கு. என்ன சாப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க. ஜூஸ் அண்ட் சூசன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம். குரான்லயே அல்லாஹ் சொல்றான், அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம். ஒரு எழுத்து கூட மாற்றப்படாத ஒரிஜினல் பிரதிநிதியும் இருக்கு. இப்போ அந்த எந்த குரானையும் நீங்க பாத்தீங்கன்னாலும் அது இருக்கு. கடைசியில் அவன் காபாவை நெருங்கும் போது அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க.